ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் நம்ம சேனலில் எந்த வீடியோ வந்திருக்காது. காரணம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப லாங்காக பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாப்பாவுக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு சூப்பு, கஞ்சி சாதம் இதுதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சீக்கிரமே இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியானதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக டெய்லி வரும். இந்த சாதம் குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிவிட்டேன். அதே சமயத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரைஸில் தான் பண்ணியிருக்கிறேன். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி தலன்னு ஒரு தக்காளி சாதம் எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பிரியாணி இலை, சோம்பு, ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்திட்டேன். அது நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா வாசனை வந்த உடனே நம்ம ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்திட்டேன். இன்றைக்கி பேஸ்ட் போடல, பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்தியாச்சு. இது ரெண்டையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி நறுக்கி சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போது சின்ன வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை 2 கொத்து போட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் 1 கப்புனா ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 4 தக்காளி, பெரிய தக்காளியாக மிக்சர் ஜாரில் சேர்த்து பியூரியாக அடித்தாச்சு. அதையும் சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா தக்காளி நல்லா திக்காகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திக்காகி வந்தாச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்தணும். இப்போது 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து வைக்கிறேன். 1 கப்பு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்துச்சு, அது சேர்த்திட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு அதையும் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மட்டும் நான் அளந்து வச்சுக்கிறேன், சேர்த்துட்டேன். எப்பவும் போல் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்து வைக்கிறேன். அதனால் 1:2, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்தியாச்சு. சேர்த்தி மல்லி இலைகள் 1 கப்பு தாராளமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த டைமில். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தளன்னு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன். இப்போ லிட்டு போட்டு வெயிட் போட்டு எப்பவும் போல் 2 விசில் விழுந்தால் போகுது. இப்போது ப்ரெஷர் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கோல்டுனால எந்த வாசனையும் தெரியல. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. ரைஸ் இப்போ சூடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சுட இருக்குது. நம்ம கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டு கலந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நான் சொன்ன மாதிரி தளன்னு தான் வந்திருக்குது. ரொம்ப பொலன்னு இருக்கணும்னா அந்த 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக தான் 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்து வைக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயாச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக போட்டு வச்சிடலாம். இது சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாப்பாடு. அதுலேயும் நம்ம இந்த பச்சை பட்டாணி சேர்த்திக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். வேறு எதுவும் வேண்டியதில்லை.
பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கிறனால. இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சேர்த்தலாம். நான் வந்து ஒரே ஒரு முறுக்கு வச்சுருக்கிறேன். தயிர், ஆனியன் வேண்டான்ட்டாங்க. அதனால் தயிர் மட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.